அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதீ நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுஅ்மினு பிஹி வனதவக்கலு அலைஹி. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாக்களை 3 தடவைகள் ஓதுவோம். இன்றிலிருந்து ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 சூறாக்களையும் 3 தடவைகள் ஓதுவோம். அதன் பின்னால் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 சூறாக்களையும் நாம் 3 தடவைகள் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதுவே உங்களுக்கு போதுமானதாகும், அதுவே உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறிய மிக முக்கியமான 4 சூறாக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு பல சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடம் கபூலாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில இமாம்கள் கூறுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாக, இன்னும் சில இமாம்கள் அதாவது ஜும்ஆவுடைய நேரம் என்பதாக. ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம். இவ்வாறு இந்த ஜும்ஆவுடைய நாளில் பல சிறப்புகள் இருக்கின்றது. நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்துக்களை கூறுவோம். நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 தடவை அல்லாஹ் ரஹ்மத் செய்கின்றான். நாம் அதிகமாக நபி அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 சூறாக்களையும் 3 தடவை ஓதுவோம். அதில் முதலாவது சூரா குல் அஊது பிரப்பில் ஃபலக், இரண்டாவது சூரா குல் அஊது பிரப்பின் நாஸ், மூன்றாவது சூரா குல் ஹுவல்லாஹு அஹத், நான்காவது சூரா குல் யா ஐயுஹல் காஃபிரூன். இந்த 4 குல் சூறாக்களையும் நாம் 3 தடவைகள் ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று.